பாவலர் எரிசின கொற்றவன் அவர்களின் கவிதை வடிவில் காமத்துப்பால். சொர்க்கத்தில் பூத்திருந்த சொர்ண மலர் ஒன்று சொல்லாமல் இறங்கி வந்து சுந்தரியாய் ஆனதின்று. கற்பனைக்குள் அடங்காத கந்தர்வ சிலை ஒன்று முன்வந்து சொல்கிறது முத்தமிடு என என்று. காட்டு நெருப்பினைப் போல் காதல் நெருப்பெறுகிறது. காதில் கேட்ட சொற்கள் எல்லாம் கனிச்சாராய் வடிகிறது. நாடி நரம்புகளில் நாட்டு வெடி வெடிக்கிறது. உடலுக்கு தாகம் வந்து உயிரள்ளி குடிக்கிறது. இருதயத்தின் ஓசை இங்கே இருட்டினை கிழிக்கிறது. இறுக்கி அணைத்துவிட இருகையும் துடிக்கிறது. எலும்பு மஜ்ஜைகளில் ஏதேதோ நடக்கிறது. ஈச்சங்கள் இறங்கி இரத்தத்தில் கலக்கிறது. இன்னும் எனச் சொல்லி இறுக்கி அணைத்ததையும், இப்போதே எனச் சொல்லி இதழில் மது குடித்ததையும், இருதயங்கள் இடம் மாறி இடைவிடாது துடித்ததையும் எதற்காக உங்களுக்கு எடுத்துரைக்க வேணும்? எம் நிலையை சொல்வதற்கு எழுதுகோலும் நானும். கண்ணே, என் கவிதையெல்லாம் காணல் நீரானதடி. கண்மணியே, உன் காதல் காணாமல் போனதடி. அக்கினியாய் எரியுதடி, அமிலமழை பொழியுதடி. எரிமலையின் குழம்பெல்லாம் இருதயத்தில் வழியுதடி. காட்டாற்று வெள்ளமாக காதல் உருமாறுதடி. வெட்கமும் வீரியமும் வெள்ளத்தோடு போகுதடி. காட்டாற்று வெள்ளமாக காதல் உருமாறுதடி. வெட்கமும் வீரியமும் வெள்ளத்தோடு போகுதடி. திருக்குறள். பால் காமத்துப்பால். இயல் களவியல். அதிகாரம் 114. நாணுத்துறவுரைத்தல். குறள் எண் 1134. காமக் கடும்புனல் உய்க்கும் நாணொடு நல்லாண்மை என்னும் புனை. பொருள்: என்னுடைய நாணம் மற்றும் ஆண்மை என்ற படகுகளை காதல் என்ற வெள்ளம் அடித்துக்கொண்டு போகிறது.